மேம், இந்த ஃபேப்ரிக்கில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம்ல மேம், இது வந்து ராஜஸ் தெரியுது மேம். அது கொஞ்சம் ஷோல்டரில் வந்து உறுத்துற மாதிரி இருக்குது மேம். இதை எப்படி மேம் கன்சல்ட் பண்ணுறது? ஷோல்டரை எப்படி இந்த மாதிரி நீட்டாக நெக் சைடில் வந்து கொஞ்சம் கூட பிசரே இல்லாமல் எப்படி நீட் ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர் கன்சிலிங் மெத்தட் 1. இப்போ ப்ரிட்டி டு ப்ரிட்டி சைடு நல்ல பக்கமும் இதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க ஷோல்டர் சைடை. இப்போது நம்ம ஃப்ரண்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பேக்கில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிப்பு வந்து வெளியில் இருக்கும். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் அதை கன்சீல் பண்ண மாதிரி, அதை க்ளோஸ் பண்ண மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்பவும் போல் நம்ம 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சைடில் இருக்கிற அந்த ரா எட்ஜஸ் எதுவுமே நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து உறுத்தாத மாதிரி வந்து கன்சீல்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் லைனிங் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும், மெயின் மெட்டீரியல் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். விஜயதசமிக்காக ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பேட்டர்ன் ப்ளவுஸ் மட்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னா அதுக்கான கோர்சஸும் இப்போ நம்மக்கிட்ட ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது.